கதையை அக்பர் என்ற ஒரு மகாராஜா, பீர்பல் என்ற ஒரு பேரறிஞன், ஓ, மாலை ரொம்ப அழகா இருக்கு. நன்றி மகாராஜா. இது ரொம்ப விலை உசந்ததா இருக்குமே. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். இது உனக்கு பிடிச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். இதை விசேஷமா உனக்காக நான் நாட்டிலேயே சிறந்த பொற்கொலனை விட்டு பண்ண சொன்னேன். அப்படியா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். இதை நீ போட்டுக்கும் போதெல்லாம் உன்னோட அன்பு எனக்கு நல்லா தெரியும். இதை நான் என் உயிர் மாதிரி பாதுகாப்பேன் மகாராஜா. அட, எங்க போச்சு? நேத்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அத இங்கதானே வச்சிருந்தேன். அப்புறம் அது எங்க போச்சு? யாரங்க? என்ன வேணும் மகாராணி? என்னோட மாலை இங்க எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. அதை எனக்கு கொஞ்சம் தேடி கொடு. நீங்க கவலைப்படாதீங்க மகாராணி, உங்க மாலை நிச்சயம் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நீங்க வேற மாலையை போட்டுக்குங்க. உங்ககிட்ட தான் நிறைய மாலை இருக்கே. இல்ல இல்ல, நான் வேற மாலையை போட்டுக்க மாட்டேன். அந்த விலை வசந்த மாலையை மகாராஜா எனக்கு கொடுத்தாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது தொலைஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. நாம அதை தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப நாம என்ன செய்யறது? ஓ, மகாராஜா. என்ன விஷயம் மகாராணி? ஏன் இப்படி தவிப்பா இருக்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்களும் வருத்தப்படுவீங்க. நீங்க கொடுத்த பரிசை என்னால காப்பாத்த முடியல. அந்த மாலை தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? அது எப்படி தொலைஞ்சு போகும்? நீ ஒழுங்கா தேடி பாத்தியா? இல்ல அது எங்கேயாவது வெளியில விட்டுட்டியா? ராத்திரி அதை இங்கதான் கழட்டி வச்சேன். அதுக்கப்புறம் நான் வெளியில போகவே இல்லை. அதனால அது இங்கதான் இருக்கணும். ஆனா இப்ப அது இங்க இல்ல. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மகாராஜா. போயும் ஒரு சாதாரண மாலைக்காக நீ இப்படி வருத்தப்படாத மகாராணி. நான் உனக்கு வேற ஒன்று தரேன். அதோட இந்த மாலையையும் தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். நீ இன்னைக்கு ராத்திரி என்னோட அறையில ஓய்வெடுத்துக்க. நாளை காலையில உனக்கு அந்த மாலை கிடைச்சிடும். காவலா, மகாராஜா. மற்ற காவலர்களையும் கூட்டிக்கிட்டு போ. மகாராணியோட தாசிக்கிட்டே சொல்லு. மகாராணியோட அறையில மூல முடுக்கெல்லாம் நல்லா தேட சொல்லு. எனக்கு அந்த மாலை கிடைச்சாகணும். தங்கள் உத்தரவு மகாராஜா. மகாராஜா. சொல்லு, மாலை எங்க? அதை எங்கிட்ட கொடு. மன்னிச்சிருங்க மகாராஜா, நாங்க எல்லா அறைகளையும் தேடி பார்த்துட்டோம். ஆனா அந்த மாலை கிடைக்கவே இல்லை. கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? மகாராணி ராத்திரி மாலையா இங்கதான் வச்சிருந்தாங்க. எங்க போயிருக்கோம்? மகாராஜா, அது திருட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருட்டா? மகாராணி மாலையை திருட எவனுக்கு தைரியம் இருக்கு? மகாராஜா, அரண்மனையோட அந்த பக்கத்திலையும் திருட்டு நடந்திருக்கு. காவலர்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் எதுவுமே தெரியல. அரண்மனையில திருட்டா? விசாரணையா? இத பத்தி முன்னமே என்கிட்ட ஏன் சொல்லல? இன்னைக்கு ராத்திரியே நான் அதை கண்டுபிடிக்கிறேன். மகாராணி வருத்தப்படுறதை என்னால பார்த்துக்க முடியாது. உடனே பீர்பால வர சொல்லுங்க. அவர் தான் இந்த பிரச்சனையை உடனே தீர்க்க முடியும். வணக்கம் மகாராஜா. பீர்பால், இன்னைக்கு ராத்திரி நீங்க ஒரு பிரச்சனையை தீர்த்தாகணும். மகாராணியோட மாலையை நீங்க கண்டுபிடிச்சாகணும். மகாராஜா, மகாராணியோட மாலையா? ஆமா,
என்ன நடந்துச்சுன்னா, அப்படியா? இதுதான் விஷயமா? பீர்பால், என் நண்பரே, இன்னைக்கு ராத்திரியே நீங்க இதை கண்டுபிடிச்சாகணும். மகாராஜா, ஒரு விஷயம் நிச்சயம், மாலை திருட்டு தான் போயிருக்கு. இல்லைன்னா எத்தனை பேர் தேடியும் நிச்சயமா கிடைக்காம இருக்காது. அது மட்டும் இல்லை, நிச்சயமா திருடினது காவலனோ இல்லை மகாராணியோட தாசியா தான் இருக்கணும். மகாராஜா, நேற்று ராத்திரி அங்கே இருந்த காவலர்களையும் பணிப்பெண்களையும் மகாராணியோட அறைக்கு வர சொல்லுங்க. நானும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன். நான் என் நண்பன் ஒருத்தனை கூட்டிட்டு வர போறேன். அவன் திருடனை பிடிக்க நமக்கு உதவி செய்வான். மகாராணியோட அறையில் எதுக்கு? யாரு உங்க நண்பன்? இப்ப நீங்க எங்க போறீங்க? நான் யாரையாவது விட்டு உங்க நண்பனை இங்க கூட்டிட்டு வர சொல்றேன். மகாராஜா, நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். என் நண்பனை கூட்டிட்டு வர நானே தான் போயாகணும். ஏன்னா அவங்கிட்ட மந்திர சக்தி இருக்கு. அது திருடனை பிடிக்க நமக்கு நிச்சயமா உதவும். இப்ப எனக்கு கூட உங்க நண்பனை பார்க்கணும் போல இருக்கு பீர்பால். நான் சீக்கிரம் வந்துடுறேன் மகாராஜா. யாரு திருடினாங்கன்னே தெரியலையே. அப்போ எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க? ஆமா ஆமா. பீர்பால், இது என்ன விளையாட்டு? நீங்க உங்க நண்பரை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு கழுதையை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மகாராஜா, இதான் என்னோட நண்பன். இது நிறைய மந்திர வித்தைகள் தெரிஞ்ச கழுதை. இதுதான் இப்ப திருடனை பிடிக்க உதவ போகுது. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சரி, ஆனா சீக்கிரம் முடிங்க. தங்கள் சித்தம் மகாராஜா. மகாராஜா, நான் ஏற்கனவே சொன்னபடி என்னோட கழுத மந்திர சக்தியால் திருடனை நமக்கு காட்டி கொடுக்க போகுது. அதனால் இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக உள்ளே போகணும். என் நண்பனோட வாழை பிடிச்சிக்கிட்டு நான் மாலையை திருடலைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடணும். எல்லாரும் அந்த மாதிரி சொன்ன பின்னாடி நான் உள்ளே போய் என் நண்பன் கழுதைக்கிட்ட கேட்பேன். அது என்கிட்ட திருடன் யாருன்னு சொல்லிடும். பீர்பால், நான் அதை தெரிஞ்சு காவலா இருக்கேன். ஆனா நீங்க எப்படி உங்க நண்பர்கிட்ட பேசுவீங்கிறத நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா உங்க நண்பர் திருடனை பத்தி சொல்லிடுவார்னா நீங்க நேரத்தை விரயமாக்காதீங்க. சீக்கிரமா முடிங்க. போங்க. ஆனால் நினைவு இருக்கட்டும், நீங்கள் திருடலைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கழுதையோட வாழை பிடிச்சிக்கிட்டு சொல்லணும் நான் திருடலைன்னு. நான் மாலையை திருடல. மகாராஜா, மன்னிக்கணும். நான் இப்போ என் நண்பன்கிட்ட பேசியாகணும். தாராளமா. மகாராஜா, நான் இவங்க கைகளை சோதனை செஞ்சாகணும். செய்யுங்க, சீக்கிரம் செய்யுங்க. மகாராஜா, இவன் தான் திருடன். இவன் தான் திருடி இருக்கானா? அதை எப்படி நீங்க சொல்றீங்க? இவன் கையில எந்த அடையாளமும் இல்லையே. மகாராஜா, நான் உங்களுக்கு ரொம்ப காலமா சேவை செய்கிறேன். நான் நிச்சயமா திருடல. இந்த கழுதியோட சாட்சியை நீங்க நம்பாதீங்க. அதோட பீர்பாலுக்கு எப்படி கழுதியோட பாஷை தெரியும்? என்ன பீர்பால், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மகாராஜா, நான் கழுதியோட வால்ல
வாசனையுள்ள அத்தரை தடவி இருந்தேன். அதனால தான் எல்லாரையும் கழுதையோட வாழை பிடிச்சிக்கிட்டு திருடலைன்னு சொல்ல சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும், இதில் திருட மட்டும் தான் மாட்டிக்குவோங்கிற பயத்தில் கழுதையோட வாழை நிச்சயமாக தொடமாட்டான்னு. இப்போ அதான் நடந்திருக்கு. நான் எல்லார் கையையும் சோதனை செஞ்சேன். இங்கே இருக்கிற எல்லார் கையிலையும் அத்தர் வாசனை வந்துச்சு. இவன் கையில் மட்டும் வரல. ரகசியம் தெரிஞ்சிடுங்கிற பயத்தில் இவன் கழுதை வாழை பிடிக்கவே இல்லை. மகாராஜா, கழுதை என் வண்ணானோடது, தவிர இதுகிட்ட எந்த விதமான மந்திர சக்தியும் இல்லை. நீ ஒரு நம்பிக்கை துரோகி. அரண்மனையில திருட உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என்னோட நம்பிக்கையில இப்படி மண்ணை போட்டுட்டியே. என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் பேராசைப்பட்டுட்டேன். என் மேலே கருணை காட்டுங்க மகாராஜா. நான் திருடின எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா. நீ நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்க. உன்னை என்னால மன்னிக்க முடியாது. காவலர்களே, இவங்கிட்ட இவ திருடின எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு இவனை ஜெயில தூக்கி போடுங்க. மற்றவங்களுக்கு ஏற்பட்ட சமத்துக்கு நான் வருத்தப்படுறேன். போங்க, எல்லாரும் வேலையை பாருங்க. பீர்பால், மறுபடியும் உங்க சாமர்த்தியத்தால திருடனை மடக்கி பிடிச்சிட்டீங்க. மகாராணியோட விலை உயர்ந்த மாலையையும் மீட்டுட்டீங்க. அதுவும் உங்க மந்திரவாதி நண்பரோட உதவியால. சபாஷ் பீர்பால், சபாஷ். நன்றி மகாராஜா, நன்றி.